அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இதுவரை பல பயான்கள் பல தலைப்புகளில் பார்த்திருக்கின்றோம். நபிமார்களுடைய பயான்கள் அனைத்தையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் அனைவரும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாக கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்ததற்கு அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு அனைத்து பயான்களையும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கும் நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பகுதி 4ஆக சிலுவையில் அறைக்கப்பட்டதை பற்றி பார்க்கலாம். மரியமின் மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெளிவான சான்றுகளோடு நேர்வழியோடு அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். அவர்களுக்கு நபி என்னும் தகுதியையும் தெளிவான அற்புதங்களையும் அல்லாஹ் தஆலா வழங்கினான். அதன் மூலம் அவர் பிறவியிலேயே கண் பார்வை இல்லாதவர்க்கும் தொழு நோயாளிகளுக்கும் குணமளித்து வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் ஆணையின் பேரில் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கச் செய்தார். களிமண்ணால் பறவை போன்ற உருவம் செய்து அதில் ஊதுவார். அல்லாஹுடைய ஆணையின் பேரில் உடனே அது சிறகடித்து பறக்கின்ற உண்மையான பறவையாக அது ஆகிவிடும். இவை மட்டுமின்றி இன்னும் ஏராளமான அற்புதங்களின் அவர்களின் கருத்தால் நிகழ்த்தி காட்டி அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான். இதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது யூதர்கள் பொறாமை கண்டதோடு அவரை பொய்யர் என்று கூறி அவரை மறுக்க ஆரம்பித்தார்கள். தங்களால் முடிந்த அளவு அவருக்கு தொல்லை தருவதில் முனைப்பு காட்டினார்கள். இதனால் அல்லாஹ்வின் தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூதர்களோடு ஒரே ஊரில் வசிப்பது இயலாமல் போயிற்று. இதையடுத்து அவரும் அவருடைய தாயாரும் பெரும்பாலும் ஊரூராக திரிந்து கொண்டே இருந்தார்கள். இத்தனைக்கு பிறகும் யூதர்கள் திருப்தி அடையவில்லை. இறுதியாக டமாஸ்கஸ் நகரத்தின் அக்கால மன்னன் ஒருவனிடம் யூதர்கள் சென்றார்கள். அவன் நட்சத்திரங்களை வழிபடக்கூடிய இணை வைப்பாளனாக இருந்தான். அவனுடைய சமுதாயத்தார்கள் கிரேக்கர்கள் என்று அறியப்பட்டனர். அந்த மன்னரிடம் வந்த யூதர்கள், பைத்துல் முகத்தஸில் ஒருவர் இருக்கின்றார், அவர் மக்களை குழப்பிக்கொண்டும் வழிகெடுத்துக் கொண்டும் இருக்கின்றார், அரசருக்கு எதிராக குடிமக்களை தூண்டிவிடுகிறார் என்றெல்லாம் உண்மைக்கு மாறாக புகார் கூறினார்கள். இதனால் சினம் கொண்ட அரசன் பைத்துல் மக்தஸில் இருந்த தம் பிரதிநிதி ஒருவனுக்கு கடிதம் எழுதி குற்றம் சாட்டப்பட்ட அந்த மனிதருடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அவரை பிடித்து சிலுவையில் அறையுமாறும் அவரது தலையில் முள் கிரீடம் சூட்டுமாறும் அவரால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லையை தடுத்து நிறுத்துமாறும் குறிப்பிட்டிருந்தான். அந்த கடிதம் வந்து சேர்ந்ததும் பைத்துல் மக்தஸின் ஆட்சியாளன் அரசரின் கட்டளையை செயல்படுத்தினான். அவனும் அவனோடு யூதர்களில் ஒரு குழுவினர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த இல்லத்தை நோக்கி சென்றார்கள். அங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தோழர்கள் 12 அல்லது 13 அல்லது 17 பேரோடு ஒரு குழுவாக இருந்தார்கள். அது ஒரு வெள்ளிக்கிழமை பின்னேரம் சனிக்கிழமை இரவு. அங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் முற்றுகையிட்டார்கள். வீட்டை முற்றுகை இட்டுள்ளவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்து விடுவார்கள் அல்லது அவர்களிடம் தாம் வெளியேறி செல்ல வேண்டியது வரும் என்பதையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது தோழர்களிடம், உங்களில் யார் தம்மீது என் சாயல் வருவதை ஏற்கப் போகிறார்? அவர் சொர்க்கத்தில் என் நண்பராக இருப்பார் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். உடனே அவர்களில் ஒரு இளைஞர் அதற்கு முன்வந்தார். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இளைஞரை அதற்கு பொருத்தமில்லாத சிறுவர் என்று கருதினார்கள். எனவே திரும்ப திரும்ப 3 முறை அவ்வாறு கேட்டார்கள். ஒவ்வொரு முறையும் அந்த இளைஞரை தவிர வேறு யார் முன்வரவில்லை. எனவே அவர், நீர்தான் அதற்கு பொருத்தமான ஆள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாயலை அந்த இளைஞர் மீது அல்லாஹ் தஆலா வரச் செய்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போன்றே அவர்கள் தோற்றமளித்தார்கள். அப்போது அந்த வீட்டின் கூரையில் ஒரு சாளரம் திறந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு வகை சிற்று உறக்கம் ஆட்கொள்ள அந்த நிலையிலேயே வானத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 3வது சூரா 55வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். ஈசாவை நோக்கி, ஈசாவே, நிச்சயமாக நாம் உமது தவணையை நிறைவு செய்பவர்களாகவும் இப்போது உம்மை என்னிடம் உயர்த்தி கொள்பவர்களாகவும் இருக்கின்றேன். இன்னும் நிராகரித்தவர்களின் பழி சொற்களிலிருந்து உம்மை தூய்மைப்படுத்துபவனாகவும் இருக்கின்றேன். மேலும் நிராகரித்தவர்களை விட உம்மை பின்பற்றியவர்களை இறுதி நாள் வரை மேன்மை ஆக்குபவனாகவும் இருக்கின்றேன்.
பின்னர் உங்களுடைய மீட்சி என் பக்கமே உண்டு. அப்போது நீங்கள் கருத்து முரண்பாடு கொண்டிருந்தால் உங்களுக்கிடையே நான் தீர்ப்பு வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறியதை அவர்களுக்கு நினைவுபடுத்துவீராக. இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படுகொலை செய்வதற்கு யூதர்கள் சதி செய்ததையும் அந்த சதியை அல்லாஹு தாலா முறியடித்து விட்டதையும் முந்தைய வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. யூதர்களுடைய சதியை அல்லாஹு தாலா எந்த விதத்தில் முறியடித்தான் என்பதை 55வது வசனம் சுட்டிக்காட்டுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்கள் படுகொலை செய்ய முயன்ற பொழுது நபியை காப்பாற்றி அன்னாருடைய அந்தஸ்தை உயர்த்தும் வகையில் அல்லாஹ் தாலா அன்னாருக்கு 5 வாக்குறுதிகளை வழங்கினான் என இந்த வசனம் தெரிவிக்கின்றது. தான் வழங்கிய வாக்குறுதிகளை அல்லாஹ் தாலா நிறைவேற்றியும் வருகின்றான். அந்த வாக்குறுதிகள்: 1. ஈசாவே, யூதர்கள் மூலம் உமக்கு மரணம் நேராது. அவர்களால் உம்மை படுகொலை செய்ய முடியாது. மாறாக உமது தவணை பூர்த்தியான பிறகு இயற்கையான மரணமே, அதுவும் இறுதி நாள் நெருக்கத்தில்தான் நிகழும். சுப்ஹானல்லாஹ். 2. இப்பொழுது உம்மை நான் என் பக்கம் வானத்திற்கு உயர்த்திக் கொள்வேன் என்றும். 3. எதிரிகள் உம்மீது சுமத்திய அபாண்டங்களிலிருந்து உம்மை நான் தூய்மைப்படுத்துவேன் என்றும், உம்மை நிராகரிப்பவர்களை விட உம்மை பின்பற்றியவர்களையே கடைசி நாள் வரை மேன்மைப்படுத்துவேன் என்றும். 5. அனைவரின் மீட்சியும் என் பக்கமே உண்டு. அன்றைக்கு உங்களுடைய கருத்து முரண்பாடுகள் தொடர்பாக தீர்ப்பு வழங்குவேன். இவ்வாறாக அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். தவணையை நிறைவேற்றுவேன். முதலாவதாக அந்த வாக்குறுதியில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தவணையை அகவையை பூர்த்தி செய்வேன் என அல்லாஹ் தஆலா அறிவிக்கின்றான். அதாவது யூதர்கள் அன்னாரை படுகொலை செய்ய முயன்றார்கள். அவ்வாறு நிகழ்விடாமல் தடுத்து நபியை அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். வானத்திற்கும் உயர்த்தி கொண்டான். உலக முடிவின் பொழுது மீண்டும் வானத்திலிருந்து புவிக்கு அன்னார் இறங்கி வருவார்கள். தமது வயது முடியும் வரை வாழ்ந்து பிறகு இயற்கையாக இறப்பார்கள். இந்த தகவல் ஆதாரபூர்வமாக நபிமொழிகளில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கே உமது தவணையை நிறைவு செய்வேன் என்பதை குறிக்க முத்தவ்விஃபீக் என்னும் சொற்றொடர் ஆளப்பட்டிருக்கின்றது. தௌஃபி எனும் அடிச்சொல்லிலிருந்து பிறந்த வினையாளனையும் பெயரே முத்தவ்வஃபி என்பது. தவஃபி என்பது கூட வஃப்யு என்னும் மூலத்திலிருந்து வந்த சொல். ஆகவே இதன் நேர் பொருள் நிறைவு செய்வது என்பதாகும். எனவே தவஃபி என்பதற்கு இந்த பொருள்தான் அசலாகும். இதன்படி உமக்கு உமது தவணையை நிறைவு செய்வேன் என்ற பொருளே முத்தவ்வஃபீக என்பதற்கு ஏற்ற பொருத்தமான பொருளாகும். எதிரிகளிடமிருந்து உம்மை காத்து உமது ஆயுளை பூர்த்தி செய்வேன். எனவே தற்போது நீர் இறக்க மாட்டீர். மாறாக எண்ணளவில் உம்மை உயர்த்திக் கொள்வேன். பின்னர் உலக அழிவுக்கு முன்னால் பூமிக்கு திரும்பி வந்து ஆயுள் முடிந்த பிறகு இறப்பீர் என்று பொருள் விரியும். இந்த கருத்தினை உறுதிப்படுத்துகின்ற வகையில் முத்தவஃபி என்பதற்கு கைப்பற்றுபவன் என்றும் பொருள் கூறப்படுகிறது. அதாவது தம்மை கைப்பற்றி எண்ணளவில் உயர்த்திக் கொள்வேன், எனவே தற்போது நீர் இறக்க மாட்டீர் என்று பொருள்படும். ஹசன் இப்னு சுரைஸ், இப்னு சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலானோர் நூல் தஃப்சீர் குர்துபி. தவஃபி எனும் சொல்லுக்கு நிறைவு செய்வது என்பதே நேர்பொருளாகும். மனிதன் இறக்கும் தருவாயில் அவனுக்கு தவணை நிறைவு செய்யப்படுவதால் இந்த சொல்லுக்கு மரணிக்கச் செய்தல் என்ற பொருளும் உண்டு. எடுத்துக்காட்டாக, நபியே நீர் கூறுக, உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் மரணவானவர்கள் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள். பின்னர் உங்கள் இரட்சகனிடம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தெரிவிக்கின்றான். இங்கே உயிரை கைப்பற்றுதல் என்பதை குறிக்க யதவஃபா என்ற சொல் ஆளப்பட்டிருக்கின்றது. இதேபோல தூக்கத்தின் இறப்பில் சாயில் இருப்பதால் தூக்கத்திற்கும் இந்த சொல் பயன்படுத்துவது உண்டு. உதாரணமாக, அவனே இரவில் உங்களை உயிர் கைப்பற்றுகின்றான், இன்னும் நீங்கள் பகலில் செய்கின்றவற்றையும் அவன் அறிகின்றான் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறியிருக்கின்றான். இங்கே இரவில் அல்லாஹ் தஆலா உறங்க வைப்பதாக யதவஃபா என்னும் அதே சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனினும் தவஃபி எனும் இந்த சொல்லுக்கு நிறைவாக்குதல் என்பதே நேர்பொருளாகும். இறப்பு அல்லது தூக்கம் போன்றவை உருவக பொருள்களே ஆகும். நேர்பொருளுக்கு இடம் இருக்கும் பொழுது உருவக பொருளை இந்த சொல்லுக்கு தருவது இலக்கிய பிழையாகும். எனவே இங்கே நேர்பொருளை நாடுவது முறையாகும். இதர சான்றுகளும் இதையே உறுதி செய்கின்றன. மேற்சொன்ன விளக்கங்களிலிருந்து இறைத்தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கவில்லை, வானத்திற்கு உயர்த்தப்பட்டு அங்கே உயிரோடு இருக்கின்றார்கள் என்பது தெளிவாகிறது. பிறகு இறுதி நாளுக்கு முன்னர் பூமிக்கு இறங்கி வருவார்கள், வாழ்வார்கள். பிறகு இயற்கையான இறப்பு அவர்களுக்கு சம்பவிக்கும். இதுவே அனைத்து முஸ்லிம்களின் நம்பிக்கையாகும். கிறிஸ்தவர்களில் சில பிரிவினர்கள் கூட இந்த கருத்தை ஒப்புக்கொள்கின்றார்கள்.
டி பென்சன் என்ற ஐரோப்பிய ஆய்வாளர் எழுதியுள்ள ஒரு நூலின் அடிக்குறிப்பில் இயேசு உடலோடு வானத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்று நம்புகின்ற கிறிஸ்தவ பிரிவினர்களின் பெயர்கள் காணப்படுகின்றன. திருக்குர்ஆனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த சேல் என்பவர் தமது மொழிபெயர்ப்பின் அடிக்குறிப்பில் இக்கொள்கையை ஏற்கும் கிறிஸ்தவ பிரிவினரின் பெயர்களை குறிப்பிட்டிருக்கின்றார். சான்றுகள் குர்ஆனில் இந்த கருத்தினை வலியுறுத்துகின்ற சான்றுகள் பல திருக்குர்ஆனிலும் நபிமொழிகளிலும் காண கிடைக்கின்றன. அல்லாஹ் தஆலா தெரிவிக்கின்றான், உண்மையில் அவர்கள் அவரை கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. மாறாக அவர்களுக்கு சந்தேகம் உண்டாக்கப்பட்டது. இதில் கருத்து வேறுபாடு உடையவர்கள் அவர்களுடைய விஷயத்தில் நிச்சயமாக சந்தேகத்தில் தான் இருக்கின்றார்கள். வெறும் யூகத்தை பின்பற்றுவதை தவிர அவரை பற்றி அவர்களுக்கு எந்த ஞானமும் இல்லை. அவர்கள் அவரை கொலை செய்யவும் இல்லை என்பது உறுதி. மாறாக அல்லாஹ் தஆலா அவரை தன் பக்கம் உயர்த்தி கொண்டான். அல்லாஹ் தஆலா வலிமை மிக்கவனும் விவேகம் மிக்கவனும் ஆவான். நபிமொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களிடம் கூறினார்கள், நிச்சயமாக ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கவில்லை. நிச்சயமாக அவர் இறுதி நாளைக்கு முன்பு உங்களிடம் திரும்பி வருவார். மற்றொரு ஹதீஸில், உங்களுக்கு மத்தியில் இப்னு மரியமின் மைந்தர் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்பொழுது உங்களில் ஒருவரே மஹதி அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இமாமாக தலைவராக இருப்பார். அந்த நேரம் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா என்று அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியந்து கூறியிருக்கின்றார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம். நபித்தோழர் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ள பெரிதொரு ஹதீஸில் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள், மரியமின் மைந்தர் ஈசா பூமிக்கு இறங்கி வருவார், வந்து மனம் முடித்துக் கொள்வார், அவருக்கு குழந்தை பிறக்கும், 45 ஆண்டுகள் தங்கியிருப்பார், பிறகு இறந்து என்னோடு அடக்கம் செய்யப்படுவார். நானும் ஈசாவும் ஒரே கபரிலிருந்து அபூபக்கரும் உமருக்கும் இடையே எழுவோம். நூல் இப்னு ஜவுனி மல்ஹரி. இவ்வாறு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதி நாளுக்கு முன்பாக பூமிக்கு திரும்பி வருவார்கள் என்ற தகவல் 10க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. நபி தோழர்களில் 15 பேர்களின் வாயிலாக இந்த ஹதீஸ்கள் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. நூல் திர்மிதி. இஜ்மா. முஸ்லிம்கள் சமுதாயத்தின் ஒரு மித்த கருத்தும் இஜ்மா இதையே வலியுறுத்துகின்றது. அல் பஹருல் முஹித் என்னும் விரிவுரையில் பின்வருமாறு எழுதப்பட்டிருக்கின்றது. நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று வரை தமது சரீரத்தோடு உயிரோடு இருக்கின்றார்கள் என்பதும் அவ்வாறே வானத்திலிருந்து இறங்குவார்கள் என்பதும் நபிமொழிகள் மூலம் உறுதி செய்யப்பட்ட கொள்கையும் சமுதாயத்துடைய ஒருமித்த கருத்தும் ஆகும். தப்சீர் பஹருல் முஹித். இதோ பிரபல விரிவுரையாளர்கள் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், இறை தூதர் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் வானில் உயிரோடு இருக்கின்றார்கள், மீண்டும் இறங்கி வந்து தஜ்ஜாலை கொலை செய்வார்கள், மார்க்கத்தை பலப்படுத்துவார்கள் என்பது சமுதாயத்தின் ஒருமித்த கருத்தாகும். தப்சீர் ஜாமியுல் பயான். ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருள்ள நிலையில் உடலோடு உயர்த்தப்பட்டார்கள் என்பதும் சமுதாயத்தின் ஏகோபித்த கருத்தாகும் என ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். நூல் தல்ஹீகுல் ஹபீர், பக்கம் 319. மேலும் தப்சீர் இப்னு கதீர் மற்றும் ஃபத்ஹுல் பாரி முதலிய நூல்களில் இந்த தகவல் காண கிடைக்கின்றது. இந்த கொள்கையை ஆதாரபூர்வமாக விளக்கி பல தனி நூல்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. நூல் மஆரிஃபுல் குர்ஆன். நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு ஒரு அதிசயம், தொட்டிலில் பேசியது மற்றொரு அதிசயம், அன்னார் உடலோடு வானத்திற்கு உயர்த்தப்பட்டதும் அதிசயம், இறுதி நாளின் அடையாளமாக அன்னார் பூமிக்கு திரும்புவதும் அதிசயமே. அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுகிற வல்லமை படைத்த அல்லாஹ் தஆலாவுக்கு இது முடியாத காரியம் அல்ல. சுப்ஹானல்லாஹ். உண்மை என்னிடம் உயர்த்தி கொள்வேன். நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை யூதர்கள் கொலை செய்ய முயன்ற பொழுது நபி அவர்கள் அல்லாஹ் அளித்த 2வது வாக்குறுதியே இது. யூதர்களிட கொலை முயற்சியிலிருந்து உம்மை காத்து என்னளவில் உயர்த்தி கொள்வேன் என்று அல்லாஹ் தஆலா அறிவித்தான். அவ்வாறே வானத்திற்கு அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தப்பட்டார்கள். இங்கே தன் தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழித்து உம்மை நான் என்னிடம் உயர்த்திக் கொள்வேன் என்று அல்லாஹ் தஆலா கூறியதிலிருந்து அன்னாரை உடல் மற்றும் உயிரோடு தன் பக்கம் அல்லாஹ் தஆலா தூக்கி கொண்டான் என்றே அறிய முடிகிறது. ஏனென்றால் ஈசா என்பது வெறும் உயிருக்கு மட்டும் பெயரல்ல, உடல் உயிர் இரண்டுக்கும் சேர்த்த இந்த பெயர் பொருந்தும். எனவே வெறும் உயிர் மட்டுமே உயர்த்தப்பட்டது, உடல் அல்ல என்பதற்கு இதற்கு விளக்கம் அளிப்பது அடியோடு தவறாகும்.
இதே போல உம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவேன் என இந்த தொடருக்கு பொருள் கூறுவதும் சரியல்ல. ஏனென்றால் இங்கே என் பக்கம் உயர்த்தி கொள்வேன் என்றும் 4வது சூரா 158வது வசனத்தில் அவரை தன் பக்கம் உயர்த்தி கொள்வேன் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்தஸ்து உயர்வு நோக்கமாக இருந்தால் என் பக்கம் இலைய என்றோ தன் பக்கம் இலைஹி என்றோ குறிப்பிட தேவையில்லை. நூல் மாரிஃபுல் குர்ஆன். 3வது வாக்குறுதி, உம்மை தூய்மைப்படுத்துவேன். இது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மூன்றாவது கொடுத்த வாக்குறுதியாகும். நிராகரித்தவர்களுடைய அபாண்டங்களிலிருந்து உம்மை தூய்மைப்படுத்துவேன் என்று இந்த தொடரில் நபிக்கு அல்லாஹ் தெரிவிக்கின்றான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பல்வேறு அவதூறுகளை சுமத்தி வந்தார்கள். அவற்றையெல்லாம் இறுதி தூதர் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அருளிய திருக்குர்ஆனின் மூலம் மறுத்து நபி ஈசாவின் தூய்மையை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். எடுத்துக்காட்டாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தகப்பனின்றி பிறந்தார்கள் என்பதால் அன்னாரது பிறப்பை மாசுபடுத்தும் வகையில் யூதர்கள் பேசி வந்தார்கள். இதனை மறுத்து அல்லாஹுடைய தனிப்பெரும் ஆற்றலால் ஈசா தகப்பனில்லாமல் பிறந்தார்கள். அல்லாஹ்வை பொறுத்த அளவில் இது கடினமான காரியமல்ல. இதையும் விட ஆச்சரியமான முறையில் தாயும் தந்தையும் இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான் என்று திருக்குர்ஆனில் அடுத்தடுத்த வசனங்களில் விவரிக்கப்படுகின்றது. காண்க இதே அத்தியாயத்தின் 59வது வசனம். அடுத்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்மை கடவுள் என வாதிட்டு வந்தார்கள் என்பது யூதர்களுடைய இன்னொரு இட்டுக்கட்டு. இதையும் திருக்குர்ஆன் உறுதியாக மறுக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் தம்மை இறைவன் என்று சொல்லிக் கொண்டதே இல்லை என்றும் மாறாக அல்லாஹுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் என்றும் தான் அன்னார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்தி கூறுகின்றான். 5வது சூரா 116, 117 ஆகிய வசனங்களை காண்க. 4வது அல்லாஹ் உம்மை பின்பற்றியவர்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கூறியிருக்கின்றான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிராகரித்தவர்களை விட அன்னாரை பின்பற்றியவர்களை இறுதி நாள் வரை மேன்மைப்படுத்தி வைப்பேன் என்று அன்னாருக்கு அல்லாஹ் வாக்களித்தான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிராகரித்தவர்கள் யூதர்கள் என்பதை தெளிவு. அன்னாரை பின்பற்றியவர்கள் என்பது யாரை குறிக்கும் என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு. பெரும்பாலானவர்களுடைய கருத்துக்கேற்ப முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் இது குறிக்கும். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதர் என்றும் அன்னாருக்கு அல்லாஹ் அருளிய இன்சில் என்ற புனித வேதத்தை இறை வேதம் என்றும் உறுதியாக நம்புகின்றோம். இதே வகையில் அன்னாரை பின்பற்றியவர்கள் முஸ்லிம்கள் என்று கூறலாம். கிறிஸ்தவர்களும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்கின்றார்கள். எனவே யூதர்களை விட முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் மேன்மைப்படுத்துவேன் என்று இந்த தொடரின் பொருள் விரியும். மேன்மைப்படுத்துதல் என்பது சான்றுகளாகவா அல்லது சக்திகளாலா என்பதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அநேகரின் கருத்துப்படி சக்திகளால் என்றே அறிய முடிகிறது. இன்றளவும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களை விட மேம்பட்டவர்களாகவே இருக்கின்றார்கள். திருக்குர்ஆனுடைய இந்த வசனம் அருள பெற்றது முதல் ஆட்சி அதிகாரத்தில் யூதர்களை கிறிஸ்தவர்கள் மிகைத்தே வந்திருக்கின்றார்கள். முஸ்லிம்களும் யூதர்களுக்கு அடங்கி இருந்ததில்லை. பொதுவில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிராகரிக்கின்ற எவரையும் விட அன்னாரை பின்பற்றக்கூடியவர்களே மேலானவர்களாக இருந்து வருகின்றார்கள். நூல் தப்சீர் மாசிதி. நீண்ட நெடும் காலமாக தங்களுக்கென்று ஒரு தனி நாடு இல்லாமல் நாடோடிகளாக அலைந்து கொண்டிருந்த யூதர்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா நாடுகளின் கடுமையாக முயற்சிக்கு பிறகு 1948 மே மாதம் 14வது நாள் மத்திய ஆசியாவில் இஸ்ரேலில் குடியமர்த்தப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களுடைய தயவிலேயே இஸ்ரேல் இன்று வரை இயங்கி வருகிறது. சுயமான சக்தி அதற்கு கிடையாது. எனவே யூதர்கள் மிகைத்து விட்டார்கள் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. இது ஒரு வாதத்திற்காக யூதர்கள் சுயாதிக்கம் அடைந்து விட்டார்கள் என்று ஒப்புக்கொண்டாலும் உலகில் வாழும் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் மொத்த சக்திக்கு முன்னால் யூதர்களை ஒரு சக்தி என்று கூறவே முடியாது என்பதில் சந்தேகமில்லை. நூல் மாரிஃபுல் குர்ஆன். 5வதாக உங்களது மீட்சி என் பக்கமே உண்டு. உங்கள் அனைவருடைய மீட்சியும் என் பக்கமே உண்டு. அப்பொழுது உங்களுக்கிடையே கருத்து மோதல்கள் தொடர்பாக நான் தீர்ப்பு வழங்குவேன் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். இந்த வாக்குறுதியும் உரிய காலத்தில் கியாமத்தில் இறுதி தீர்ப்பு நாளன்று நிறைவேற்றப்படுகிறது. இது அனைத்துலக மக்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான வாக்குறுதியாகும். ஒரு நாள் உலக மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அல்லாஹ் விசாரணை நடத்துவான். உலகில் அவர்களுக்கிடையே எந்த கருத்து வேறுபாடுகளை தொடர்பாக அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். சீரான கொள்கையில் இருந்தவர்கள் யார், சீர்கெட்ட வழியை மேற்கொண்டிருந்தவர்கள் யார் என்று அன்றைக்கு செயல்பூர்வமாக தெரிய வரும். இன்ஷா அல்லாஹ்.
இந்த மூன்றாவது சூரா 55வது வசனத்திற்கு இவ்வாறாக ஜவாஹிருல் குர்ஆன் என்ற நூலில் விரிவாக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டதும் வீட்டிற்குள் இருந்த தோழர்கள் வெளியே வந்தார்கள். வெளியே நின்றிருந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றிருந்த அந்த இளைஞர்களை பார்த்ததும் அவர்தான் ஈசா என்றெண்ணி இரவோடு இரவாக அவரை பிடித்துச் சென்று சிலுவையில் அறைந்தார்கள். அவரது தலையின் முள் கிரீடம் சூட்டினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டதற்கு தாங்களே முக்கிய காரணம் என்று கூறி யூதர்கள் பெருமைப்பட்டார்கள். அறியாமையின் காரணத்தால் கிறிஸ்தவர்களில் பலரும் அதை நம்பினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த வீட்டில் இருந்த தோழர்கள் மட்டும் அதை நம்பவில்லை. ஏனென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டதை அவர்கள் நேரில் கண்டார்கள். அவர்களை தவிர மற்ற கிறிஸ்தவர்கள் யூதர்களைப் போன்றே சிலுவையில் அறையப்பட்டது ஈசாதான் என்று நம்பினார்கள். அது மட்டுமில்லாமல் அறையப்பட்ட அந்த சிலுவைக்கு கீழே அமர்ந்து அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போது அன்னையோடு அவர் உரையாடினார் என்றும் அவர்கள் கூறுவது உண்டு. இவையெல்லாம் அல்லாஹ் தஆலா தன் அடியார்களுக்கு வைத்த சோதனைகளாகும். இது தொடர்பான தீர்க்கமான ஞானம் அல்லாஹுக்கே உண்டு. இந்த செய்தி அல்லாஹ் தஆலா தன் திருமறையாம் குர்ஆனில் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் விவரித்து கூறியிருக்கின்றான். 4வது சூரா 157, 158, 159 ஆகிய வசனங்களில் கூறியிருக்கின்றான். அன்றி அல்லாஹுடைய தூதர் மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மசீஹை நிச்சயமாக நாம் சிலுவையில் அறைந்து கொலை செய்து விட்டோம் என்று அவர்கள் கூறியதாலும் அவர்களை சபித்தோம். அவரை அவர்கள் கொலை செய்யவும் இல்லை, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. அவர் இருந்து அந்த அறைக்குள் அவரை தேடிச் சென்றவன் அவரை போல ஆக்கப்பட்டு விட்டான். தேடிச் சென்ற மற்றவர்கள் அவனையே சிலுவையில் அறைந்தார்கள். இதனால் அவர்கள் சந்தேகத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார்கள். ஆகவே எவர்கள் இதற்கு மாறான அபிப்பிராயம் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் வீண் சந்தேகத்தில் இருக்கின்றார்கள். வீண் சந்தேகத்தை பின்பற்றுவது அதில் அவர்களுக்கு உண்மையான ஞான ஆதாரம் கிடையாது. நிச்சயமாக அவர்கள் அவரை கொலை செய்யவே இல்லை. 4வது சூரா 158வது வசனம். எனினும் அல்லாஹ் தஆலா அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான். அல்லாஹ் தஆலா அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமாக இருக்கின்றான். 159வது வசனம். வேதத்தை உடையவர்களில் ஒவ்வொருவரும் அவர் இறப்பதற்கு முன்னதாக அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதில்லை. எனினும் மறுமை நாளில் அவர்களுக்கு எதிராக அவர் சாட்சியம் கூறுவார். இவ்வாறாக அல்லாஹ் தஆலா பல்வேறு ஆதாரங்கள், சான்றுகள், அற்புதங்களால் ஊட்டப்பட்ட தன் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வேதத்தை அருளி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய உண்மையை இந்த உலகுக்கு வெளிப்படுத்தினான். மேலும் 43வது சூரா 61வது ஆயத்தில் நிச்சயமாக வரவிருக்கும் மறுமைக்குரிய அத்தாட்சிகளில் அவரும் ஒரு அத்தாட்சி ஆவார். ஆகவே நிச்சயமாக நீங்கள் இதில் சந்தேகம் பட வேண்டாம். என்னையே பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள், இதுவே நேரான வழி என்றும் கூறியிருக்கின்றான். அபு சரிஹா ஹுதைபா பின் அசீத் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, ஒருமுறை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அறைக்கு கீழே பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எட்டி பார்த்து, எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். மக்கள் யுக முடிவு நாளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் பெரிய 10 அடையாளங்களை காணாத வரை யுக முடிவு நாள் ஏற்படவே செய்யாது என்று கூறிவிட்டு அந்த அடையாளங்களை பற்றி கூறினார்கள். 10 அடையாளங்கள்: புகை, தஸ்ஸால், பேசும் பிராணி. 4வது மேற்கிலிருந்து சூரியன் உதிப்பது. 5வது மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவது. 6வது யாஜூஜ் மாஜூஜ். 7, 8, 9 ஆகிய மூன்று வகையான நிலநடுக்கங்கள். ஒன்று கிழக்கிலும், மற்றொன்று மேற்கிலும், இன்னொன்று அரபு தீபகற்பத்திலும் ஏற்படும். 10வது இறுதியாக யமன் நாட்டிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை விரட்டி கொண்டே வந்து ஒரு இடத்தில் ஒன்று கூட்டும். முஸ்லிம் 5558. எந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார் என்று யூதர்களுடைய அந்த கருத்தை ஏற்கும் கிறிஸ்தவர்களும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்களோ அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகில் அழிவதற்கு முன்னால் மறுமைக்கான அடையாளமாக பூமிக்கு இறங்கி வருவார்கள். மறுமையில் அடையாளமாக வரக்கூடிய இவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தை சார்ந்த மனிதராகவே வருவார்கள். அன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்கள் சமுதாயத்திற்கு யார் இமாமத் செய்கின்றார்களோ அவர்களை பின்பற்றியே இவரும் தொழுவார்கள். மார்க்க விஷயங்களில் தலைமையை தாங்கக்கூடிய தூதராகவோ மார்க்க சட்டத்திட்டங்களில் கூடுதல் குறைவு ஏற்படுத்தும் தூதராகவோ இவர் வரமாட்டார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய சமுதாயத்தார்களில் ஒரு பிரிவினர்கள் சத்தியத்திற்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். மறுமை நாள் வரை அவர்கள் சத்தியத்தில் மேலோங்கியே நிற்பார்கள். பிறகு மரியமுடைய மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்கி வருவார்கள். அப்பொழுது முஸ்லிம்களுடைய தலைவர், வாருங்கள், வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி தொழுகையை நடத்துங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறுவார்கள். அதற்கு ஈசா நபி அவர்கள், இல்லை, உங்களுக்கு நான் தலைமை தாங்கி வரவில்லை, தொழுகவிக்க மாட்டேன். உங்களில் சிலர்தான் மற்ற சிலருக்கு தலைவராக இருப்பார்கள். இது அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு அளித்துள்ள மரியாதையாகும் என்று கூறிவிடுவார்கள். அறிவிப்பாளர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 247. நபித்துவம் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முற்று பெற்று விட்டது. 33வது சூரா 40வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான், நம்பிக்கையாளர்களே, உங்களிலுள்ள ஆண்களில் ஒருவருக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையாக இருக்கவில்லை. ஆகவே அவர் ஜெயிதுக்கு எவ்வாறு தந்தையாவார்? எனினும் அவர் அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபிமார்களுக்கு இறுதி முத்திரையாகவும் இறுதி நபியாகவும் இருக்கின்றார். ஆகவே அவருக்கு பிறகு யாதொரு தூதரையும் அனுப்ப மாட்டான். அல்லாஹ் தஆலா அனைத்தையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தூதுவத்துவமும் நபித்துவமும் முடிவடைந்து விட்டன. எனக்கு பிறகு தூதரோ நபியோ வரமாட்டார்கள். அறிவிப்பாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, திர்மிதி 2272. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்ட சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக உலக அழிவு நாளின் அடையாளங்களாக அனுப்பப்படுவார்கள். அவைகள்: தஜ்ஜாலை கொலை செய்வார்கள், சிலுவையை தகர்ப்பார்கள், பன்றிகளை அழிப்பார்கள், ஜிஸ்யா என்னும் காப்பு வரியை வாங்க மறுப்பார்கள். அந்த சமயத்தில் வாழக்கூடிய வேதக்காரர்கள் அனைவரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அவர்களில் ஒருவர் கூட ஈசாவை உண்மையாக்குவதில் இருந்து பின்வாங்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் அல்லாஹ்வின் மீது ஆணையாக விரைவில் உலக அழிவுக்கு முன்பு மரியமின் மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கிடையே வந்து நேர்மையாக தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக இறங்க இருக்கின்றார். அவர் சிலுவையை உடைப்பார், பன்றியை அழிப்பார், ஜிஸ்யா என்னும் காப்பு வரியை வாங்க மறுப்பார், இஸ்லாம் ஒன்றையே மக்களிடமிருந்து ஏற்பார். அப்பொழுது வாங்கிக் கொள்ள ஆளில்லாத அளவுக்கு செல்வம் பெருகி வழிந்தோடும். அந்த நேரத்தில் ஒரே ஒரு முறை சிரவணக்கம் சஜ்ஜா செய்வதானது மக்களின் பார்வையில் இந்த உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்ததாக ஆகிவிடும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்த பிறகு, அவர் இறப்பதற்கு முன்பு அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் வேதக்காரர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். மறுமை நாளில் அவர்களுக்கு எதிரான சாட்சியாக அவர் இருப்பார். 4வது சூரா 159வது வசனம் என்ற இந்த வசனத்தை நீங்கள் விரும்பினால் ஓதிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். புகாரி 3448. அல்ஹம்துலில்லா. இதுவரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறுவையில் அரைக்கப்பட்டதை பற்றி பகுதி 4 பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியாக 5வது பகுதி தஜ்ஜாலுடைய விவரங்களை பற்றி பார்க்கலாம். இதுவரை பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்டு அனைத்து இதற்கு முன்பு 3 பகுதிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உள்ளது. மேலும் பல நபிமார்களை பற்றிய பயான்களும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து பயான்களையும் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கொலியை தந்தருள் புரிவானாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் 5 நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் சரியான முறையில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் இந்த பயானில் நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் தீனை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சேர்ப்பாயாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் மேலும் மேலும் தீனுடைய விஷயங்களை ஆர்வமாக கற்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். இதுவரை அனைவரும் முழு பயான்களையும் கேட்டதற்கு அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தல் புரிவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.